வைக்கக்கூடிய பழையதார் ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார்கள். அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார். ஆரம்பத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் ஏதாவது இமயமலைக்கு சென்று விடுகிறேன், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து விடுங்கள், நான் எந்த இடத்திலும் வெளியிலே நான் வரமாட்டேன், 2 கண்ணில் எந்த கண் என்று எனக்கு தெரியவில்லை, யாரை ஆதரிப்பது யாருக்கு நான் எதிராக இருப்பது என்று தெரியவில்லை என்று ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். ஆனால் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு தான் அவருடைய உண்மையான சுயரூபம். அதுதான் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. மிக கடுமையான வார்த்தைகள், மிக மிக அவதூறான வார்த்தைகள். இதுவரையில் ஜி.கே. மணி அவருடைய தோற்றத்திற்கு, அவருடைய வெளிப்படுத்திய அவருடைய நடைமுறைக்கு நேர் மாறாக இன்றைக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைக்கு கட்சி இந்த முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது. அவசியமானது. ஒரு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டை ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளிலும் இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை, ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. இன்னொரு செய்தி, இன்று செய்தித்தாட்களில் ஒரு பொது அறிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. நீங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பொது அறிவிப்பு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை நிலைய பொது அறிவிப்பு, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நோட்டீஸ், இதுதான் தலைப்பு. எல்லா செய்தித்தாட்களிலும் இது விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், செய்தித்தாட்களில் ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய தீர்ப்புகள், அதனுடைய சாரம்சங்கள் உண்மையானதா நம்பகமானதா என்பதை உறுதி செய்த பிறகுதான் அதை நாம் வெளியிடுவோம். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ், பத்திரிகையில் வந்திருக்கக்கூடியதை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2 தின இதழ்கள், தினமணி மற்றும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் இதை அவர்கள் வெளியிடவில்லை. நான் விசாரித்ததில் இதில் நம்பகத்தன்மையானதாக இல்லை, எனவே இதை வெளியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் அதே நிலைப்பாட்டை மற்ற ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த அறிக்கையில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸு, என்னுடைய வழக்கறிஞர் தொழிலினுடைய அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு அபத்தமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லை. இது வழக்கறிஞர் நோட்டீஸா, அல்லது தலைமை நிலையத்தினுடைய அறிவிப்பா, அல்லது இந்த நோட்டீஸை வழங்கிய கீழே இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவராக கொடுத்ததா? எதுவும் இல்லை. இந்த நோட்டீஸில் டெல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில்